ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இந்த வீடியோ வந்து நம்மளோட நக்ஷத்ரா, அதாவது கயல் சைத்ராவோட ஃப்ரெண்டு நக்ஷத்ரா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து போஸ்ட் பண்ணாங்க. என்னடா அப்கமிங் நக்ஷத்ராவும் சீரியலில் வராங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. ஃப்ரெண்டை பார்க்க போயிருப்பாங்களா இருக்கும். அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இங்கே அன்புக்கும் அவங்க லவ் பண்ணுற பொண்ணுக்கும் மேரேஜ் நடந்துருச்சு போல இருக்குது. கெஸ் வாட், அப்கமிங் எபிசோட் கயல் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து யார் அப்படின்னா, நம்ம அன்போட அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களோட நாத்தனார். அன்பும் இவங்களும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. கழுத்தில் இப்போ தாலி இருக்குது, மேரேஜும் முடிஞ்சிருச்சு போல இருக்குது. இந்த திருமணம் முடிஞ்சு வீட்டில் சமாதானப்படுத்துறதுக்காக கயலும் அவங்க அம்மா அப்புறம் நம்மளோட எழில் எல்லாரும் வந்து மாப்பிள்ளையோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து சமாதானப்படுத்துறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா செருப்பால் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை விட்டு திட்டிகிட்டு இருக்காங்க கயல் தங்கச்சியோட மாமியார் கிட்ட தான் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா தான் பொண்ணோட வாழ்க்கை, தான் பொண்ணு வந்து தான் விருப்பப்பட்ட மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க விரும்புகிற பையனோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கவும் கோபம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் எடுத்தெடுப்புலையே செருப்பால் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. இதை வீடியோ வந்து நம்ம நக்ஷத்ரா வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னடா இது எடுத்தெடுப்பில் செருப்பால் அடிப்பேன்னு சொல்கிறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் மேரேஜ் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த எபிசோடுக்கு வந்து பேக்ரவுண்டில் மியூசிக்லாம் போட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்பாட்டில் பிஜிஎம்மோட தான் நடிப்பாங்க போல இருக்குது இந்த டீம் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. வி கீப் அவர் செல்ஃப் என்டர்டைன்ட் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லி அதாவது நம்ம கயல் வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதை.